ஹாய் மேம், இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா புல்லியன் நாட்டு தான். ஓகேங்களா? இப்போ நான் சின்னதாக காமிச்சிட்ருக்கிறது ரிங் நாட்டு, ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போடுறதுக்கு இந்த பெரிய நீடில் இருக்க அதை வச்சு தான் இப்போ நம்ம புல்லியன் நாட்லாம் போடுவோம். ஓகேங்களா? இப்போ பார்த்துக்கோங்க, நான் 2 கோடு போட்டிருக்கேன். ஒரு எட்ஜஸ்லேருந்து நான் எடுத்துக்கிறேன் த்ரெட்டை. எடுத்துக்கிட்டு அந்த இன்னொரு எட்ஜஸ் இருக்குல்ல, அந்த கார்னர்லேருந்து விட்டு இப்போ குத்துனதுக்கு பக்கத்துலேயே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? பக்கத்துலேயே எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ நீடில் இப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. 10 டைம்ஸ் சுற்றுனீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? நான் இப்போ இந்த அளவுக்கு சுற்றிக்கிட்டேன். சுற்றிட்டு லைட்டாக கொஞ்சம் லூஸ் விட்டு கையால் பிடிச்சிக்கிட்டு நீடிலில் கொஞ்சம் லூஸ் விட்டு எடுங்க. ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப டைட்டாக நம்ம சுற்றிருக்கிறதுனால வராது த்ரெட்டு. நீடில் ரொட்டேட் பண்ணி எடுங்க. கொஞ்சமாக அப்படியே பிடிச்சிக்கிட்டு த்ரெட்டை கொஞ்சம் லூஸ் விடுங்க. விட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி எடுங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஓகேங்களா? இது வந்து பிகினராக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தான் சொல்லி தருவாங்க. ஓகேங்களா? இதோட அட்வான்ஸ் மாடல் இருக்குது. இதிலே 2 டைப்ஸ் இருக்குது. நான் இப்போ இது ஃபஸ்ட் ஒன் மெத்தடு, இதை நான் சொல்லித்தரேன். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது அந்த அளவுக்கு நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வராது. இது நம்ம போட்டு பழக தான் வரும். ஓகேங்களா? போட்டு ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். இது ஃப்ளவர் பேட்டர்ன்லாம் நீங்கள் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மெத்தடையும் தெரிஞ்சு வச்சுக்கணுன்றதுக்காக. ஏன்னா சில பேருக்கு சில டெக்னிக்ஸ் நம்மளுக்கு வரலன்னும் போது இது எனக்கு வராது, இது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ப்ராப்பர் ஃபினிஷிங் வராது. இதில் கொஞ்சம் பிசுறு தட்டுற மாதிரி இருக்கும் அந்த எட்ஜஸில். ஓகேங்களா? நல்லா டைட் பண்ணி இழுத்தோன்னா கிளாத்து சுருங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மெத்தட் போடும்போது கண்டிப்பாக இதை மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் வரதான் செய்யும். ஓகேங்களா? இதுக்கு 6x6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லைன்னா 8x8 16 ஸ்டாண்ட்ஸு, அந்த மாதிரி 20 வரைக்குமே எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் நான் அந்த எட்ஜஸ்லேருந்து குத்தி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னருக்கு நான் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இதுலேருந்து குத்தி அதில் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வரலன்னா கூட கீழே ஒரு கையை வச்சு ஒரு ஃபிங்கரை வச்சு மேலே எழுப்பி கொடுத்தீங்கன்னா வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நீடில் தள்ளி வச்சுக்கிறதுனா கூட தள்ளி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. ஓகேங்களா? ரொம்பவும் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணி எடுங்க நீடில். அப்போ தான் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? நான் இதில் காட்டுற மாதிரியே ரொட்டேட் பண்ணியே எடுங்க. கொஞ்சம் லூஸ் விட்டுக்கோங்க. இப்போ பிடிச்சிருக்கல, பிடிச்சிட்டு லூஸ் விட்டு தான் எடுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதை இழுத்துட்டு கரெக்டாக டைட் பண்ணுங்கள். நல்லா இழுத்து டைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்டே எடுத்தோன்னா கண்டிப்பாக இங்கே வந்து சிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இப்படி கொண்டு வந்து டைட் பண்ணும்போது சிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ரொட்டேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஒரு குறைஞ்ச அளவுக்கு கம்மியாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ரொம்ப ரொட்டேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிக்கும், ரொம்பவே சிக்கும். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் பக்கத்தில் எடுத்து குத்திக்கிறேன். குத்திட்டு இந்த மாதிரியே போட்டு காட்டுறேன் நான். இப்போ வெறுமனையே மார்க் பண்ணல, மார்க் பண்ணாமே நான் போட்டு காட்டுறேன். இப்போ இந்த அளவுக்கு குத்திட்டு மறுபடியும் சுற்றிக்கிறேன். இப்போ இங்கே சுற்ற வேண்டிய நூல் இருக்குல்ல, இதில் வேணால் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த சுற்றுறதுக்கு இப்போது நீடில் சுற்றிக்கிட்டு இருக்கேன்ல, அங்கே இருக்கிற அந்த த்ரெட்டை வேணால் லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு
இழுத்து விடுங்க. ஓகேங்களா? இப்போ இதை ஃபுல்லாகவே லைட்டாக த்ரெட்டை லூஸ் கொடுத்து அப்படியே இழுத்துட்டு வரேன். இழுத்துட்டு வந்து இந்த கீழே சுருங்கிட்டு இருக்கல இந்த த்ரெட் வந்து நல்லா டைட்டாக வரணும். நம்மளுக்கு டைட்டாக வந்தால் தான் நல்லா வரும். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் நல்லா டைட்டாக இழுத்துட்டு இங்கே நீடில் பஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.